கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் வைகாசி மாத வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த வைகாசி மாதம் பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிறது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிறக்கிறது. பொதுவாகவே வெள்ளிக்கிழமையினாலே நம்ம மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்போம். மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் உள்ள நாள்னு அர்த்தம். இந்த வைகாசி மாதம் பிறப்பதே மகாலட்சுமியுடைய அனுக்கிரகத்தோடு பிறக்கிறது. அப்படி உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் பிறக்கிற அன்னைக்கு சுக்கிர பகவான் ஆட்சியாக இருக்கிறார். அப்புறம் தான் மிதுன ராசிக்குள்ள போறார். அதே மாதிரி இந்த மாதம் பிறப்பது அஸ்வினி நட்சத்திரத்தில் ஆரம்பித்து சந்திர பகவான் ஒரு சுற்று வந்து மீண்டும் அஸ்வினிக்கு வந்து பரணிக்கு வந்து கிருத்திகைக்கு வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த மாதத்தை நிறைவு செய்வார். ரொம்ப அற்புதமான மாதம். மாதம் பிறக்கிற இன்றைக்கே விஷ்ணுபதி புண்ணிய காலம். அன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்தால் மிகச்சிறந்த வெற்றி வரும். மாத சிவராத்திரியும் இந்த 1ஆம் தேதியே வந்துடுறது. அதே மாதிரி இந்த மாதத்தில் 2ஆம் தேதி சனிக்கிழமை சர்வ அமாவாசை. இந்த அமாவாசை அன்னைக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்தால் மிகச்சிறந்த வெற்றிகளை நம்ம வாழ்க்கையில் பெறலாம். முன்னோர்கள் வழிபாடு முக்கியம். எப்படி பௌர்ணமிக்கு குலதெய்வத்தை வழிபடுறோமோ அதே மாதிரி அமாவாசைக்கு பித்ருக்கள் வழிபாடு செய்தால் நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்தவர்களை வழிபட்டால் பெரிய வெற்றி வரும். அதே போல இந்த மாதம் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் 19ஆம் தேதி, அதாவது வைகாசி 19 ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்க போகிறது. இதுவரைக்கும் மிதுனத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய அதி அற்புதமான நிகழ்வு இந்த மாதம் தான் நடக்க போகுது. அதே மாதிரி அக்னி நட்சத்திரம் இந்த மாதத்துடைய 14ஆம் தேதி, வைகாசி 14ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் நிறைவடைகிறது. அவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. சங்கடகர சதுர்த்தி இந்த மாதத்தில் 21ஆம் தேதி வியாழக்கிழமை சங்கடகர சதுர்த்தி, 22ஆம் தேதி திருவோண விரதம். இப்படி நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் சர்வ ஏகாதசி இருக்கு. பிரதோஷம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதோஷம். இந்த பிரதோஷ நாயகம் சிவபெருமானி அன்றைய தினம் வழிபட்டால் பெரிய வெற்றிகள் வரும். அதே மாதிரி இந்த மாதம் 2 அமாவாசை வருது. ஒன்று 2ஆம் தேதி வரக்கூடிய சர்வ அமாவாசை, இன்னொன்று 31ஆம் தேதி வரக்கூடிய சர்வ அமாவாசை. இந்த 2 அமாவாசைகள் வரக்கூடிய மாதம். இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு எல்லா ஏற்றங்களும் தருவதற்கு பித்ரு வழிபாடு மிக முக்கியம். அதாவது அமாவாசைக்கு பித்ரு தர்ப்பணம் கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். நம்மளுடைய ராசிக்கு இந்த மாதம் என்ன பலன்கள் அப்படின்னு நான் விவரித்து சொல்ல போகிறேன். அதுக்குரிய பரிகாரத்தையும் நான் சொல்ல போகிறேன். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்கு இந்த மாதத்துடைய கிரகநிலைகள் சூப்பராக இருக்குது. வைகாசி மாத கிரகநிலைகள் சூப்பராக இருக்கு. என்ன காரணம்? ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு இந்த மாதம் 12ஆம் தேதி நம்ம ராசிக்குள்ள வர புதன் பகவான் ஆட்சியாக ஆகிற சர்வ வல்லமை உங்களுக்கு வரப்போகுது. மாசம் ஆரம்பிக்கும் போது குரு உங்க ராசியில ஆரம்பிக்கிற அன்னைக்கே சுக்கிரன் உங்க ராசியில ஆரம்பிச்ச 12 நாள்ல புதன் உங்க ராசியில. இந்த மாசத்திலேயே குரு தனஸ்தானத்துல. எவ்வளவு பெரிய யோகம் மிதுன ராசிக்கு வருது. இந்த வைகாசி மாதம் மிகப்பெரிய உயர்வுகளை அடைய போகிற ராசி மிதுன ராசி. நீங்க ஒரு விளம்பரத்துறையில் இருக்கீங்க, ஒரு லாயரா இருக்கிறீங்க, ஜோதிடரா இருக்கிறீங்க, கிளரிக்கல் வேலைகள் பார்க்குறீங்க, ஆசிரியரா இருக்கிறீங்க, இளைஞர்களாக இருக்கிறீங்க, பலதரப்பட்ட பேருக்கும் மிகப்பெரிய மாற்றம் இந்த 12ஆம் தேதியிலிருந்து வரப்போகுது. உங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இன்னொரு பெரிய யோகம் என்ன சொல்லட்டுமா? அதிர்ஷ்ட மழை பெய்யும். எப்படி? பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் உங்க ராசியில் உட்கார்ந்துடுறாருங்க. இந்த மாசம் அதிர்ஷ்ட மாசங்கிறதுக்கு வேற என்ன உதாரணம் வேணும்? பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் ராசியில் உட்கார்றாரு. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபாடு இருக்கும். குலதெய்வ வழிபாடு, வீட்டில் குலதெய்வ வழிபாடு செய்வீங்க. மகாலட்சுமி ஸ்லோகத்தை சொல்லுங்க. அங்கம் ஹரே புழகபூட்சிரமாட்சயந்தி பிருங்காங்கநேவ முகுழாபரணம் தமாலம் அப்படின்னு கனகதாரா சோஸ்திரம் சொல்கிறது. கனகதார சோஸ்திரத்தை முடிஞ்சா சொல்லி பாருங்க. முடியலைன்னா ஓம் திருமகளே போற்றின்னு நம்ம அழகு தமிழ்ல தினந்தோறும் 108 முறை சொல்லி பாருங்க. செல்வ செழிப்பு இருக்கும். சார், என் மகனுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு, மகளுக்கு கல்யாணம் ஆகாம இருக்குன்னு சொல்றவங்க
இப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த மாதம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுங்க. நீங்கள் பாருங்கள், ரொம்ப நல்ல விஷயங்கள் வரப்போகுது. தொழில் முதலீடு அதிகரிக்கும். நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். 3ஆம் இடத்துக்குரிய சூரியனும் ராசிநாதன் புதனும் 12ல் மறைஞ்சிருக்காங்க. 12ஆம் இடத்துல இருக்கிறார்கள். வியாபாரத்தில் அதிகம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த மாதம் பயணங்கள் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கெடுப்பது இந்த மாதத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய பயணங்கள் அமையும். கல்யாணம், காது குத்து, வழகாப்பு, சீமந்தம், உபநயனம், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு கல்யாணம், மற்ற இடங்கள் எல்லாத்தையுமே கலந்துக்கிடுவீங்க. ஆடி பாடி கொண்டாடி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா புதனோ உங்கள் ராசிக்கு வந்துடுறாரு, குரு பகவானோ தனஸ்தானத்தில் இருக்காரு. மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி. நீங்கள் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனில் நம்பர் 1 நீங்கள் வர போறீங்க. இது நாள் வரைக்கும் உங்கள் ஹெல்த்தில் என்ன ப்ராப்ளம் இருந்துச்சோ அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும். சார் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார், எனக்கு ஒரு பெரிய கடன் வேணும், கடன் உதவி கிடைக்கும். சார் ஏற்கனவே கடன் தொலையால் தான் சார் திண்டாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கடனை அடைப்பதற்கு இப்போ வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய செயல் வேகம் அதிகரிக்கும். உங்களுக்கு உங்கள் சகோதரர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. பூமியினால் லாபம் வரும். செவ்வாய் 11ல் உட்காந்துட்டார். பூமியினால் லாபம் வரும். மூத்த சகோதரன் பக்கபலமாக இருப்பார். எவ்வளவு நல்ல விஷயங்கள் பாருங்க. 10ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துக்கிட்டு வேலையில் சில பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்காருல்ல. மிதுனராசிக்காரங்களுக்கு வேலையில் பிரச்சனை இருக்குல்ல. இப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இந்த வைகாசி மாதத்துடைய பிற்பகுதியில் தீர்வதை நீங்கள் கண்கூடா பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு காத்திருக்கு. அப்போ இந்த மாசத்துல பாருங்க, கலைத்துறையை சேர்ந்தவர்கள் ஜொலிப்பீர்கள். நீங்க எந்த கலையுடைய எந்த ஃபார்மா இருக்கட்டும், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்களா இருக்கலாம், ஒரு மேடை பாடகராக இருக்கலாம், ஒரு பேச்சாளராக இருக்கலாம், புத்தகம் எழுதக்கூடியவராக இருக்கலாம், கவிஞராக இருக்கலாம். எந்த துறையை சேர்ந்தாலும் மிதுன ராசிக்கு வெற்றி தாங்க. இந்த மாதம் ஒரு பிள்ளையார் சொல்லி, வெற்றிக்கு பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய மாதம். இதில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலைத்த வேலை இல்லாதவர்களுக்கு நிலைத்த வேலை கிடைக்கிது. ராசியில் புதன் பகவான் அமர்ந்திருப்பது, 10ஆம் இடத்தை கர்மாதிபதி குரு பகவான் பார்ப்பது, அதுவும் தர்மாதிபதியை இந்த குரு பகவான் கர்மாதிபதி பார்ப்பது, தர்ம கர்மாதிபதி யோகம் வருகிறது. ஆகவே தொழில் வளர்ச்சி மிக பிரமாதமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏற்கனவே கர்மச்சனி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த கஷ்டங்கள் இப்போ நீங்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாயுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். அதே நேரத்தில் உங்கள் தேக ஆரோக்கியத்திலையும் 12ஆம் தேதி வரை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட வேண்டியிருக்கும். ஆனாலும் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியும் இந்த சமூகத்தின் மரியாதையும், நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அது நம்பர் 1 வரக்கூடிய யோகமும் உண்டு. இந்த நேரத்தில் யாரை வழிபட்டால் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வரும் தெரியுங்களா? உப்பிலியப்பன் வழிபாடு. ஒப்பில்லாத பெருமாள் நாங்கள் உப்பிலியப்பனை. அந்த உப்பிலியப்பன் வழிபாடு செய்கிற போது மிகப்பெரிய வெற்றி வரும். அதே மாதிரி புதன்கிழமைகளில் உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு செய்யக்கூடிய வழிபாடு, பெருமாள் வழிபாடு செய்வதும் பெரிய வளர்ச்சியை தரும். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஒலிக்க விட்டு கேளுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு பொதுவாக கண் திருஷ்டி பிரச்சனைகள் சிலருக்கு அதிகமாக இருக்கலாம், கண்களில் பிரச்சனைகள் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் இந்த மாதம் நீங்கள் சுக்கிர கிரகத்தை வழிபடுகிற போது நன்மைகள் பெருகும். நண்பர்கள், இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்கு என்ன பலன்கள் அப்படின்னு உங்களுக்கு நான் சொன்னேன். என்ன சாமியை நீங்கள் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டேன். பொதுவாக இந்த வைகாசி மாதம் அப்படின்னு எடுக்கும்போதே ரிஷப ராசியில சூரிய பகவான் இருக்கக்கூடிய காலம். அப்போ அந்த சூரிய பகவானுக்கே அந்த கலையுடைய தன்மை விடுகிறது. ஆகவே கலைஞர்கள், அரசியலில் இருக்கக்கூடிய கலைஞர்கள், அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய நேரம். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் பலருக்கு இப்போ முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும், புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம். இந்த காலகட்டத்தில் புதன் பகவானுடைய அனுகூலம் சிறப்பாக இருக்கிறதுனால கவிதை, விளையாட்டு, அதாவது கலைத்துறையை சேர்ந்தவர்கள், விளையாட்டுத் துறையை சேர்ந்தவர்கள், காமர்ஸ் துறையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் பொதுவாக வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் நான் தனித்தனியாக இதில் உங்கள் ராசிக்குரிய பலனை சொல்லிட்டேன். சார் எனக்கு முழுமையாக என்னுடைய ஜாதகத்தை பற்றி தெரியணும், என்னுடைய லைஃப்பில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி தெரியணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை தெரிந்து கூட உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும். என்ன காரணம்னா, இங்கே நம்ம சொல்வது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் தான் பலன் சொல்கிறோம். உங்கள் ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் தான் என்ன திசாபுத்தி அந்தரம் சூட்சுமம் நடக்குது அப்படின்னு தெரியும்.
அப்போ அதை தெரிந்து கொண்டால் அந்த கிரகங்களுக்கும் இந்த கோச்சார கிரகங்களுக்கும் இடையில என்ன தொடர்பு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படி அதற்குரிய பரிகாரங்களை செய்து கொள்கிற போது நீங்கள் பெரிய வெற்றியை பெற முடியும். அப்படி நீங்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் ஆஃபீஸ் இருக்குது. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம். அதே போல் நேரையினை சந்திக்க முடியாதவர்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. அந்த ஆன்லைன் கன்சல்டேஷனை காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். ஸோ இது ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். சர்வஜன சுகினோ பவத்து. கன்சல்டேஷனும் உண்டு. அந்த ஆன்லைன் கன்சல்டேஷனை காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். ஸோ இது ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். சர்வஜன சுகினோ பவத்து.